இப்போ சிறுவாபுரி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் அங்கே இருக்கிறாரு. ரொம்ப புகழ்பெற்ற ஸ்தலம். 500 ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படிங்கிறது சொல்லலாம். அதாவது அருணகிரிநாதர் வந்து தன்னுடைய திருப்புகழில் சிறுவாபுரி பற்றியும் அங்கே உள்ள முருகனை பற்றியும் அதில் பதிகம் பதிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை. அருணகிரிநாதரே அங்கே வந்து அர்ச்சனை பண்ணியிருக்கிறாங்க. போய் அங்கே வந்து முருகனுக்கு சேவை செய்திருக்கிறார்கள் அந்த இடத்துல. மிகவும் ஒரு பழமையான அவர் அந்த காலத்தில் இருந்து சேவை பண்ண கோவில் அப்படிங்கிறது சிறுவாபுரி முருகன். இப்போ வந்து முருகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா குறைகளையும் தீர்க்கக்கூடியவர். நீங்கள் எந்த ஒரு செயலுக்குமே பார்த்தீங்கன்னா முருகன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இந்த சிறுவாபுரி முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுதல். எனக்கு வந்து நிலம் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் வேணும். யாருக்கு வீடு மண் மனை யோகம் விரும்புகிறீங்களோ கண்டிப்பாக இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும். சிறுவாபுரி முருகனுக்கு யாருக்கெல்லாம் போயிட்டு வராங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போது இன்னொரு நண்பர் என்ன கேட்டாங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பிரச்சனையாகவே இருக்குது. அக்கம் பக்கம் வந்து ஏதோ ஒன்று பிரச்சனை நம்ம மேலே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனைகள் வந்து எங்களை வந்து சூழுது. சந்தர்ப்ப சூழ்நிலையாக நாங்கள் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொன்ன கூற்று. அவங்கள்ட்ட சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி முருகனுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. இனி வரக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு நட்பாகவும் நல்ல ஒரு தோழமையாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னது. அப்போ அவங்க வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது நண்பர்கள் சொன்ன ஒரு தகவலாக இருந்தது. அதே மாதிரி இந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு வந்து பிளட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது இரத்தத்தினால் ஏற்படும் நோயின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முருகனுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போய் செய்கிறது நன்றாகவே அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம். யாருக்கெல்லாம் மனை சார்ந்த பிரச்சனைகள், மனை வேணும் இல்லைன்னா எங்களுக்கு கட்டின வீடாகவே வாங்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த முருகனுடைய அருள் அப்படிங்கிறது எப்போதுமே உங்கள் கூட இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நன்றி.